என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது நீந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது நீந்திடுமே. பாதம் நம்பி வந்தேன் சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் கண்டடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் கண்டடையே. தமது முக பிற தமது முக பிரகாசம் என்னில் வீசிடுதே. பாரம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, திருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கிரியை செய்திடும். அடையாளம் காட்டிடுவே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே காட்டிடுவே. பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமும் கிரியை செய்திடும். தலை கவிழ்ந்தோட, கிரியை செய்திடும். தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. பாதம் நம்பி வந்தே,
கிருபை நிறை இயேசுவே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதம் கண்டடைந்தே தேவ தேற்றுகிற ஒரு அடையாளத்தை கேட்டான். தேற்றுகிற அடையாளம்னு வேதத்தில் அப்படி எழுதப்படவில்லை. ஆனால் அந்த அடையாளம் அவனை தேற்றினது என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் அந்தளவாக வியாகுலப்பட்டு, ஆத்மாவிலே வியாகுலப்பட்டு, மரண பீதியிலே அவன் இருந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து அவன் அழுத போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது ஏசாயா ஒரு அடையாளத்தை அவரே ஆஃபர் பண்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லி ஏசாயா சொல்றார், ஆகாஷுடைய சூரிய கடிகாரத்தில் பாகை 10 பாகை முன்னால போகணுமா, 10 பாகை பின்னால போகணுமா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறபடி சொன்னால், நம்ம வால் கிளாக்கில் இல்லை கையில் கடிக்கிற கடிகாரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கடிகாரம் கிளாக் வைஸில் சுற்றணுமா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணுமான்றது மாதிரி தான். கடிகாரம் வழக்கமாக எப்படி தான் சுற்றும்? கிளாக் வைஸில் நேர்முகமாக, எதிர்ப்புறமாக என்ன செய்யாது, சுத்தாது. அப்போ பாருங்கள், சூரிய கடிகாரம். அப்போது அந்த சூரிய நிழலே 10 நிமிஷம் அந்த பக்கம் போன நிழல் அப்படியே பின்பக்கமாக வர்றபடி ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அதுதான் எசேக்கியாவுக்கு கொடுத்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது எசேக்கியாவுடைய இருதயம் தேற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே என்னை தேற்றுகிற ஒரு அடையாளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க இருக்கிறீங்க? என் லைஃப்பில் நிறைய எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள இருக்குது, நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் இருக்கிறது, இன்னமும் எனக்கு அந்த நன்மைகள் கிடைக்கவில்லை. காத்திருக்கிறேன், அது கிடைக்கும் கிடைக்காதது என்கிற நிச்சயம் எனக்கு இல்லாத போது, ஆண்டவரே என்னை தேற்றுகிற ஒரு அடையாளத்தை எனக்கு தாரும். சில நேரங்களில் உங்களுடைய சூழ்நிலைகளிலே சில அடையாளங்களை ஆண்டவரால் கொடுக்க முடியும். தம்முடைய வார்த்தையின் மூலம் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே பல விதமான அடையாளங்கள். கிதியோன் ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டதை பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால கர்த்தர் அந்த அடையாளத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த அடையாளத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஜனங்கள் கேட்டார்கள் இயேசுவினிடத்தில், எங்களுக்கு என்ன அடையாளம்? அப்போ யோனாவுடைய சம்பவத்தை சொல்லி அதை அடையாளமே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அடையாளங்கள். சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு என்ன காரியத்தை நம்முடைய மனதிலே விதைத்திருந்தாலும் அதை மாற்றுகிற, நம்மை தேற்றுகிற ஒரு அடையாளத்தை கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சரணத்தை மட்டும் ஒரு முறை பாடலாமா? சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று
காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஓ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஜெபமாய் பாடுவோமா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத் தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத் தாரும் ஆவியானவரே, கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். மீண்டும் சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபாசனத்தண்டை ஓடி வந்தேன், கிருபையால் இறங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. Thank you, Jesus.
கிருபாசனத்தண்டை ஓடி வந்தே, கிருபையால் இறங்கிடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திலே, அதை நீர் நன்றாய் அறிவீர். எல்லாரும் எழுந்திருந்து பாடலாமா? சுய பலத்தால் ஒன்றும் செய்திலே, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 Hallelujah. Rehamahase rekahanderia. Kimana senteni mihasi antelele. Kimala horamahase diantelele anga mama. Shikatana managadara lagala baba bori atare. Sihandare he de balagadara la bara 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 ba. Kara baba bakara gala bala bala ba shigamana gala bala 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 gadana lagala gala 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 gala. Bamana hasindare de balagadara bala bala bara ba. Ragha baba baba khabara khasakala balakha. Rivana hasintene mahasyantere de belebe. Himala hasyantelele ke mahatyala ba. Ribana savana mara bashidara bala baba lagadiala ba. Raha baba baba lagara bala ba. ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருங்க. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, தேவமைந்தன் தேடுகிறார், தேற்றிட அழைக்கிறார், மகளே தேற்றிட அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார்,
உன்னைத்தான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே தீகையாதே, கலங்காதே நீ தீகையாதே. கர்த்தர் உன் ஆடைக்கலம் மகனே, கர்த்தர் உன் ஆடைக்கலம். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. துன்பம் துயரம் உன்னை சோர்வுக்குள்ளாக்கியதோ, துன்பம் துயரம் உன்னை சோர்வுக்குள்ளாக்கியதோ. மனம் அப்போ அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றோம். அதுக்கு ஆவியான உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இது என்ன ஒழுக்கம்? மன ரீதியான ஒழுக்கம். இந்த கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாமல் வைக்கிறது. அப்போ படிப்பில் சாதிக்கிறவங்களுக்கு என்ன அவசியம்? நிறைய மன ஒழுக்கம் அவசியம். அப்போ தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதை முழுமையாக கவனத்தை செலுத்தி என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். அப்போ மன ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது. மூன்றாவதாக இமோஷனல் டிசிப்ளின், அதாவது உணர்ச்சிகளின் ஒழுக்கம் அல்லது உணர்வுகள் சார்ந்த ஒழுக்கம். உணர்வுகள் சார்ந்த ஒழுக்கம். சில பேருக்கு அந்த இமோஷன்ஸை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியாது. அவங்க இமோஷனலாக ஓவர் இமோஷனலாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா கத்துவாங்க. வீட்டில் அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க எதுக்கு கத்துறாங்கன்னே சொல்ல முடியாது. கத்துவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? இமோஷனல் டிசிப்ளின் இல்லை. இமோஷனல் டிசிப்ளின், மன ஒழுக்கம் இல்லை. சின்ன சின்னதுக்கும் அதிகமாய் கோபம் வர்றது மன ஒழுக்கம். மன்னிக்கவும், அது என்ன ஒழுக்கம்? உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகள் சார்ந்த ஒழுக்கம் இல்லாத. எதுக்கு எடுத்தாலும், சில பேர் எதுக்கு எடுத்தாலும் புழு புழுன்னு அழுதுருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், சாதாரணமாக இருக்கும், உடனே அதில் விசேஷமாக பெண்கள் இதில் கை தேர்ந்தவர்கள் போல 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 என்ன செய்வாங்க? ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும், உடனே ஒரு அழுக. அதுக்கு காரணம் என்னன்னா, தட் இமோஷனல் டிசிப்ளின் இஸ் மிஸ்ஸிங். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆன்மீகத்துக்கு அடுத்த ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம். இந்த ஆன்மீக ஒழுக்கம் நமக்கு அவசியமா இல்லையா? நம்ம கேட்கும்போது அவசியமா இல்லையாங்கும் போது அவசியம் அல்லது இல்லைன்னு சொல்லணும். நமக்கு சரீர ரீதியான ஒழுக்கம் அவசியமா? ஆம், ஆம், இல்லை சொல்லுங்க. நமக்கு மன ரீதியான ஒழுக்கம், மென்டல் டிசிப்ளின் அவசியமா? ஆம். உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள் ரீதியான இமோஷனல் டிசிப்ளின் அவசியமா? ஆம், இமோஷனல் டிசிப்ளின். நான்காவது ஆன்மீக டிசிப்ளின், ஆன்மீக ஒழுக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அவசியமா? அவசியம். இந்த ஆன்மீக ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது ஜெபம் சார்ந்தது, வேத தியானம் சார்ந்தது, உபவாசம் சார்ந்தது, ஸ்தோத்திரம், உபவாசம் சார்ந்தது, அடுத்தது ஊழியம் சார்ந்தது. இதிலெல்லாம் ஒரு ஒழுக்கம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒழுக்கம் உள்ளவரா, ஒழுங்கு உள்ளவரா, ஒழுங்கில்லாதவரா? சொல்லுங்க. ஒழுக்கம் உள்ளவர், ஒழுங்கு உள்ளவர். சரியா? ஒழுக்கமும் ஒழுங்கும் இரண்டர தொடர்புடையது. சரி, நம்முடைய ஆண்டவர் ஒழுக்கத்தை விரும்புகிறவரா, ஒழுக்கத்தை விரும்பாதவரா? விரும்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் ஆண்டவரா, ஒழுங்கை விரும்புகிறவரா, ஒழுங்கை விரும்பாதவரா? ஒழுங்கை விரும்புகிறவர். சரிதானா?
அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே இந்த 4 பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையில் நீர் அந்த ஒழுக்கத்தை, அந்த கட்டுப்பாடை எனக்குள்ளே நீர் கொண்டு வருவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியருக்கு இது ஆதாரமாய் ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரையிலான வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 கொரிந்தியர் முடிந்தா எல்லாரும் எடுத்து வாசிங்கள, சத்தமா வாசிங்க, நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரையிலான வசனங்கள் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய். ஆதலால் நான் நிச்சயமல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம். மற்றவர்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தோத்துறோம்? எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன், என் கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும், நல்ல போல்டா தம்பிங்க வாசிங்க பார்க்கலாம். சத்தம் வராதா? இவ்வளவுதான் உங்க சத்தமா? சோத்திரம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்ப கவனிங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம், எப்படி இருக்கிறோம்? we discipline ourselves, we discipline ourselves. ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு வருகிறோம். ஏன்? நம்ம எப்படி அழிவில்லாத கிரீடம் எங்க கிடைக்க போகுது? நமக்கு நித்தியத்திலே கிடைக்க போகிறது. அப்போ பந்தயத்திற்கு போகிறவர்கள், வெளியில உலக பிரகாரமான ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களே ஓடுறவங்க, உலக பிரகாரமா ஓடுறவங்களே அவங்க தங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், விசுவாச ஓட்டம் ஓடுகிறவர்கள் எத்தனை அளவிற்கு தங்களை கட்டுப்பாட்டிற்குள் சுய ஒழுக்கத்திலே வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். இது புரிந்திருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக என்ன செய்ய மாட்டேன்? சிலம்பம் பண்ண மாட்டேன். ஆகாயத்தில் போய் செஞ்சிட்டு இருந்தா யாருக்கு லாபம்? அங்கே வெற்றியும் கிடைக்காது, தோல்வியும் கிடைக்காது, நேரமும் பிரயாசமும் விருதாவாகும். ஃபோக்கஸ்ட் இல்லாது. அதுதான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண, லேக் ஆஃப் ஃபோக்கஸ், லேக் ஆஃப் மென்டல் டிசிப்ளின். நான் சொல்றது புரியுதா? ஆகாயத்தை அடிக்கிறதுனா லேக் ஆஃப் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இல்லைன்னா, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? இட் இஸ் டு டூ வித் அவர் மென்டல் டிசிப்ளின், லேக் ஆஃப் மென்டல் டிசிப்ளின். சரியா? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. 27ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். he is talking about his own personal self discipline. இங்க இடத்துல எதை சொல்றாரு? கடைசி வசனத்துல சரீரத்தை சொல்லுகிறார். it is to do with physical discipline. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. you need careful planning, caution and consistency. 3 சீல வார்த்தை சொல்லி இருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒழுக்கம் தேவை என்று சொன்னால், ஏராளமான சுய ஒழுக்கம் வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாக, மன ரீதியாக, உணர்ச்சிகள் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நமக்கு இந்த ஒழுக்கம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 விஷயங்கள் நமக்கு அவசியம். இந்த என்ன 3 விஷயங்கள்? கேர்ஃபுல் பிளானிங், கவனமாய் அதை குறித்து நாம் திட்டமிட வேண்டும். இரண்டாவதாக காஷன், அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கன்சிஸ்டன்சி, தொடர்ந்தேச்சையாக என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். அந்த ஜாகிங் போற உதாரணத்தை சொல்றேன். பிசிக்கல் டிசிப்ளின் வேணும்னு எனக்கு சொல்லிட்டு ஜாகிங் போறதுக்கு நான் 2 நாள் கிளம்புறேன். இன்னைக்கு போறேன், நாளைக்கு போறேன், 3ஆவது நாள் போறேன், அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் போகல. அப்ப என்ன இல்லை? அங்க
கன்சிஸ்டன்சி இல்லை, தொடர்ந்தேச்சா நான் செய்யவில்லை. அப்போ டிசிப்ளின் வர்றதுக்கு, சுய ஒழுக்கம் வருகிறதற்கு என்ன அவசியம்? கன்சிஸ்டன்சி அவசியம். 3C என்னெல்லாம் சொல்லுங்க? முதலாவது கேர்ஃபுல் பிளானிங், காஷன், அதாவது டைம் வேஸ்டர்ஸ் எதெல்லாம், நல்ல டிசிப்ளினை குலைக்கிறது எதெல்லாம்ன்றதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை விட்டு விலகி இருக்கத்தக்கதாக நம்ம காஷன் நம்ம எப்படி செய்து கொள்ள வேண்டும்? நம்மை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போகிறோம், கேட்ஜெட்ஸ் எடுத்து கையில் வச்சிருக்கிறோம். என்ன வேணும் நமக்கு? காஷன் வேணும். ஐயோ தெரியாம உட்காந்து பார்த்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போவோம். யூடியூப் ஷார்ட்ஸ் என்ன, ரீல்ஸ் என்ன, ஒரு வேலையை முடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். சரி கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி அப்பா போதும் கழுத்து வலிக்கு அப்படி தூக்கி வைப்பாங்க. கண்ணு வலிக்கு, கழுத்து வலிக்கு, அப்படி தூக்கி வைக்கும்போது டைமை பார்த்தா 2.5 மணி நேரம் ஓடி இருக்கும். நான் சொல்கிறது புரியலையோ? அந்த வேலையே முடிஞ்சிருக்காது. செய்யணும்னு நினச்ச வேலை என்ன செஞ்சிருக்காது. இப்போ என்ன லேக் ஆகுது? என்ன லேக்? டிசிப்ளின் லேக் ஆகுது, சுய ஒழுக்கம் இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கணும்? காஷனாக இருந்திருக்கணும். நமக்கு டைம் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அதை ஜாக்கிரதையாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இது வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் உண்மையாக ஆமென் சொல்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சில பேருக்கு ஏதாவது ஒரு பகுதியில் தேவையாக இருக்கும், ஆவிக்குரிய பகுதியில் தேவையாக இருக்கும். சில பேருக்கு உணர்ச்சிகள் பகுதியில் தேவையாக இருக்கும். சில பேருக்கு மன ரீதியாக தேவையாக இருக்கும். சில பேருக்கு ஃபிசிக்கலாக தேவையாக இருக்கும். இந்த டிசிப்ளின், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்குள்ள அந்த சுய ஒழுக்கத்தை தாங்க. ஆண்டவரே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஷாம்பா ராக்கா பாலபா. இந்த சுய ஒழுக்கம் இல்லாததுனால நிறைய நஷ்டங்கள், கால விரயங்கள், முடிக்க வேண்டிய காரியங்களை சரியான நேரத்திலே முடிக்க முடியாத கால தாமதங்கள். இந்த சுய ஒழுக்கம் இல்லாததுனால விரும்புகிற விதத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை அமைத்து கொள்ள முடியாத நிலைமைகள், விரும்புகிற விதத்தில் சூழ்நிலைகளை அமைத்து கொள்ள முடியாத நிலைமைகள், இதெல்லாம் லேக் ஆஃப் டிசிப்ளின்னால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷக்கரபா ஹசி கமனஹா லீ கமனா சீத்தரமனமா. சுய ஒழுக்கம் சோம்பேறித்தனத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லேசினஸ்க்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே சரீர ரீதியான சுய ஒழுக்கத்தையும், மன ரீதியான சுய ஒழுக்கத்தையும், ஆண்டவரே இமோஷனல், ஆண்டவரே உணர்ச்சிகள் ரீதியான சுய ஒழுக்கத்தையும், ஆன்மீக ரீதியான சுய ஒழுக்கத்தையும் கர்த்தருக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதனால தான் அந்த சுய ஒழுக்கம் இருந்தால் you can be more productive in life. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான விதத்தில் ஆக்கப்பூர்வமாய் நீங்கள் சாதிக்க முடியும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆக்கப்பூர்வமாய் சாதிக்க முடியும். அந்த சுய ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்கள் எல்லாருக்குள்ளேயும், இந்த சபை மக்கள் எல்லாருக்குள்ளேயும், எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தாவே இந்த சுய ஒழுக்கத்தை நீர் உள்ளே கொண்டு வாரோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே நமக்கு உதவி செய்கிறதற்காய் கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக strengthen me to successfully do and complete all my responsibilities with competence, utmost care and compassion. பெரிய குறிப்புகளாக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, எழுதிக்கிடுவோம். நான் சொல்கிறேன், நிதானமாக சொல்கிறேன். strengthen me Lord to successfully do and complete all my responsibilities with competence, utmost care and compassion. தமிழில் சொன்னால், ஆண்டவரே நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பொறுப்புகளை. நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்குதா? பொறுப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? குடும்ப பொறுப்பு இருக்குது. குடும்பஸ்தர்கள் எல்லாருக்கும் குடும்ப பொறுப்பு இருக்குது. வேலை ஸ்தலத்திலே பொறுப்புகள் இருக்கிறது, சபையிலே பொறுப்புகள் இருக்கிறது, பிள்ளை வளர்ப்பிலே பொறுப்புகள் இருக்கிறது, படிக்கிறவர்களுக்கு படிக்கிறதுலே பொறுப்புகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நிறைய விதங்களில் பொறுப்புகள் இருக்கிறது. ஆகவே நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பொறுப்புகளை ஆண்டவரே மனதுருக்கத்தோடும் சிரத்தையோடும் நல்ல திறனோடும், அதான் காம்பிட்டன்ஸ் சொன்னேன், கம்பேஷன் சொன்னேன். அடுத்ததாக அட்மோஸ்ட் கேர், சிரத்தை எடுத்து செய்வது, சிரத்தையோடும் முழுமையாக நிறைவேற்றி முடிக்க என்னை பலப்படுத்துவீராக. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க.
பலப்படுத்துவீராக. இதில் நமக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, தனிப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. ரெண்டாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது. மூன்றாவது மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆண்டவருடைய சேவை அல்லது கர்த்தருடைய ஊழியம் சார்ந்த பொறுப்புகள், சபை சார்ந்த பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நமக்குரிய வேலை ஸ்தலத்திலே வேலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் இருக்கிறது. சரிதானா? இப்போ அந்த பொறுப்புகள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த வார்த்தையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 2 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்று டெம்பரவரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இரண்டாவது லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சொல்லுங்கள், டெம்பரரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரெண்டாவது கற்றுக்கொள்கிறோமா? அல்ல, லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டெம்பரவரினா தற்காலிகமான பொறுப்புகள், லைஃப் டைம்னா நம்ம மொத்த வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற முழு வாழ்க்கைக்கான பொறுப்புகள். சரிதானா? சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. மோசேக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார். என்ன பொறுப்பு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து வெளியிலே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தார். அவன் முன் நின்று வழி லீடராக நின்று வழி நடத்தணும். இதுதான் God gave Moses a leadership responsibilities in which he was expected to bring the Israelites out of Egyptian bondage. இப்போ தெளிவாக சொல்லிட்டேனா? அது தமிழில் எப்படி சொல்கிறது? டக்குன்னு வர மாட்டேங்குதே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தன பிடிப்பிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டிய ஒரு தலைமத்துவ பொறுப்பை தலைவனாகிய மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இது டெம்பரவரி அசைன்மெண்ட்டா, மோசையோட லைஃப் டைம் அசைன்மெண்ட்டா? சொல்லுங்க. அது ஒன்று தான் மோசத்தோட லைஃப்பில் கர்த்தர் எதிர்பார்த்தது. சரிதானா? அதுதான் அவருடைய, சொல்லுங்க, லைஃப் டைம். ஓகே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் கரையில் இருக்கிறாங்க. செங்கடல் கரையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது கூக்குரல் எடுக்கிறார்கள். பின்னால் பார்வோன் சேனை விரட்டுது, செத்து போக போகிறோம். இப்போ மோசேக்கு லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் லைஃப்ஸ் நவ். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கோலை என்ன செய்ய? சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. இப்போது சமுத்திரத்துக்கு நேராக கோலை நீட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? மோசையுடைய பொறுப்பு. கடலை பிளக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இப்போ ஆண்டவருடைய பொறுப்பு. இப்போ கோலை கடல் பிரிகிற வரைக்கும் நீட்டி வைத்திருக்கிற பொறுப்பு யாருடையது? இப்போ இந்த பொறுப்பு லைஃப் டைம் பொறுப்பா, டெம்பரவரி பொறுப்பா? டெம்பரவரி ரெஸ்பான்சிபிலிட்டியா? நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? அப்போ அதையும் திறமையோடு செய்ய வேண்டுமா வேண்டாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி வேண்டும் என்று கேட்கிறார்கள். தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் முறையாக சொல்லும் பொழுது, கற்பாறையில், அந்த பாறையில் என்ன செய்ய? அடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கோலை வைத்து அடிக்க வேண்டும். வேற யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல, மோசேட்ட கொடுக்கிறார் அந்த பொறுப்பை. அப்போ அடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பாறையிலிருந்து தண்ணி வர வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? இப்போ பாறையை அடிப்பது அது டெம்பரவரி ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்லை என்றால் லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியா? பொறுப்பு. நான் சொல்கிறது புரியுது? அது கவனமாக செய்யணும்ல. அட்மோஸ்ட் கேர் அண்ட் கம்பேஷன். இப்போ செய்கிறாரு, அட்மோஸ்ட் கேரோட செய்கிறாரு, கம்பேஷனோட மோசே செய்கிறாரு, காம்பிட்டன்ஸோட செய்கிறாரு. கடலுக்கு நடுவில் 32 லட்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே அல்ல. இதெல்லாம் செஞ்சிட்டாரு. இன்னொரு முறை வருது, அதே மாதிரி தண்ணீர் தவிக்கிறார்கள், ஜனங்கள் தண்ணீருக்காக தவிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்பாறை இடத்துல என்ன செய்ய? பேச வேண்டிய மோசே அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அடிச்சிடுறாரு. இப்போ கம்பேஷன் இருந்துதா, கோபம் இருந்துதா? அந்த இடத்துல கோபத்தில் எரிச்சல் அடிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவரோட பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டாரு, தண்ணியை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிகிறதுக்காக இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன். சரிதானா? சில நேரங்களில் நம்முடைய பொறுப்புகளில் செய்கிறதில்ல கொஞ்சம் தவறுவோம். ஆனால் இதுதான் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நீர் எனக்கென்று கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நான் எப்படிலாம் செய்யணும்? 3 வார்த்தை சொன்னேன், ஒரு இதில் 3 வார்த்தை சொல்லிட்டு வர்றேன். வித் காம்பிட்டன்ஸ், கேர் அண்ட் கம்பேஷன். காம்பிட்டன்ஸ், அட்மோஸ்ட் கேர் அண்ட் கம்பேஷன்.
சரி, இது மோசே. யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு கொடுத்திருந்த? கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும், ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்கணும். இந்த பொறுப்பை கொடுத்திருந்தாரு. இந்த பொறுப்பு யோசுவாவுக்கு. இதை யோசுவா எப்படி செய்யணும்? காம்பிட்டன்ஸாக செய்யணும். அதில் திறமையாக செய்யணுமா வேண்டாமா? திறமையாக செய்ய வேண்டும். அட்மோஸ்ட் கேர், கவனமாய் சிரத்தையோடு செய்ய வேண்டும். மூணாவது மனதுருக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். அதை செஞ்சாரா யோசுவா? செய்தார். சரிதானா? ஒரு குடும்பத்தில் ஆண் மக்களே இல்லை, பெண் பிள்ளைகள் வந்து கேட்கிறார்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன செய்ய? அவங்க தகப்பனுடைய சுதந்திரத்தை பிரித்து கொடுன்றாரு. கொடுத்தாரா? கொடுக்கலையா யோசுவா? அந்த இடத்துல கம்பேஷன் வந்துதா வரலையா? நான் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோமா? நான் வசனத்தை காண்பிக்க நேரம் இல்லாதனால அது உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட்னால சொல்லிட்டு போறேன். ஓகே, இப்போ இந்த பொறுப்பு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கானானுக்கு உள்ளே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிய, காணியாட்சியை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு? தலைவனாகிய யோசுவாவுக்கு. இட் வாஸ் a leadership responsibility that was given to Joshua by God. இப்போ இந்த பொறுப்பு யோசுவாவுடைய வாழ்க்கையில லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியா, டெம்பரரி ரெஸ்பான்சிபிலிட்டியா? லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. யோசுவாவை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சாதான், எப்பா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடு. இப்போ இந்த யோசுவா உள்ள போகும் பொழுது எரிகோ அடைபட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு எத்தனையோ ராஜாக்கள், 31 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் வருது. இந்த இடத்துல எல்லாம் யார் மேல பொறுப்பு இருக்கு? இந்த தடையை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? தலைவனாகிய யோசுவாவுடைய கையில் இருக்கிறது. அதை யோசுவா திறனோடும் சிரத்தையோடும் மனதுருக்கத்தோடும் செய்து முடித்தாரா? செய்து முடிச்சாரா? சொல்லுங்க. எரிகோவில் எங்கெங்க மனதுருக்கம் வெளிப்பட்டது? ராகாபும் குடும்பத்தும் காப்பாத்தினாங்களா? காப்பாத்தலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆயி பட்டணத்தில் தோற்று போனாங்க. அப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? தப்பு செஞ்சது வேற எவனோ ஒருத்தன், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தது யாரு? யோசுவா தான் போய் என்ன செய்யறாரு? தேவ சமூகத்தில் குப்புற விழுந்து கிடந்து ஓன்னு அழுகுறார், குப்புற விழுந்து கிடக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசி ஆண்டவர் எடைப்படுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். இப்போ நான் சொன்ன இந்த பொறுப்புகள், இந்த ராஜாக்களுடைய அந்த நேரத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு, இல்லை எரிகோ மதிலை சுற்றி வந்து அது எரிகோவை பிடிக்க வேண்டிய பொறுப்பு, அது டெம்பரவரியா லைஃப் டைமா? அந்த நேரத்தில் அவருக்கு செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு. இது இன்னொரு முறையில் சொல்றேன். இயேசுவின் சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் மற்ற சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுத்தாரு? தம்மை பின்பற்றி வந்த தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சரிதானா? இந்த பொறுப்பு அவங்களுக்கு டெம்பரவரி ரெஸ்பான்சிபிலிட்டியா, தற்காலிகமான பொறுப்பா, லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியா, வாழ்க்கை மொத்தத்திற்கும் உரிய பொறுப்பா? நான் சொல்றது புரியுதா? சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவங்க கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு கொடுத்தாருன்னா, எப்பா 3 நாள் ஆச்சு இவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. அப்போ இத்தனை பேருக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாதேன்னு சொல்றாங்க. பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமாப்பா? பெத்சாயிதா பட்டணம் பக்கத்தில் இருக்கப்பா. பிலிப்பு என்ன சொல்றாரு? 200 பணத்துக்கும் வாங்கினாலும் சரி வராது. இதெல்லாம் நமக்கு தெரியும், இன்சிடென்ட் தெரியும். ஆனால் இப்போ அந்த இடத்துல பொறுப்பை சொல்ல, இந்த பொறுப்பு இப்போ இந்த பொறுப்பு எடுக்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டா முழுசா? ஏன்னா சீஷர்களால் அதை எடுக்க முடியாது, அது பியாண்டு ஹியூமன் லிமிட்டேஷன்ஸ். அப்போ இயேசு அந்த பொறுப்பை எடுத்துட்டார். சாப்பாடு கொடுத்தாரா? கொடுக்கலையா? ஆனால் அந்த நடுவில் சீஷர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு கொடுத்தாருன்னா, நீங்கள் ஜனங்களை 50 பேராக 100 பேராக உட்கார வையுங்கள் அப்படின்னாரு. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? நீங்கள் ஜனங்களை 50 பேராக உட்கார வையுங்கள் சொன்னாரா? சொல்லலையா? இப்போ இந்த பொறுப்பை செயல்படுத்தினது யார்? சீஷர்கள். உட்கார வச்சாங்களா? உட்கார வச்சாங்க. சரிதானா? திறமையோடு
சிரத்தை எடுத்து அவங்கள அழகாக வரிசையாக உட்கார வச்சு கம்பேஷனேட், ஒரு ஆளுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதில் அந்த மனதுருக்கத்தோடு அவங்க செயல்பட்டாங்க. இந்த பொறுப்பு டெம்பரவரி ரெஸ்பான்சிபிலிட்டியா, லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியா? 50 பேராக உட்கார வைக்க சொன்னது டெம்பரவரி. அதுபோல் நம்ம சபையில் நமக்கு பொறுப்புகள். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கிங்கை ஒழுங்கு பண்ணுவாங்க. சில நம்முடைய அன்பு சகோதரர்கள் நின்று கார் பார்க்கிங்க்கு ஒழுங்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை கர்த்தர் கொடுத்த பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்கிறார்கள், திறம்பட அவர்கள் என்ன செய்கிறார்கள். இது லைஃப் டைமா டெம்பரவரியா? டெம்பரவரி. இங்கே சேர் போடுற பொறுப்பு, இங்கே ஆடியோ சிஸ்டம்ஸ் பார்க்குற பொறுப்பு, இதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சிலதுகளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டையுமே நமக்கு தற்காலிகமாய் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் நம்முடைய மொத்த வாழ்க்கைக்கும் கொடுக்கப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நாம் சிரத்தையோடும் நல்ல ஒரு திறனோடும் மனதுருக்கத்தோடும் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அதுதான் குறிப்பு. அல்லேலூயா. குடும்ப பொறுப்புகள், குடும்ப பெண்கள், குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கும். அது லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்பத்தை நன்கு நிர்வகித்து வழிநடத்தி செல்ல வேண்டிய, பிள்ளைகளை நன்கு வளர்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் எ லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மொத்த வாழ்க்கைக்கு உரியதான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை ஆண்டவரே நான் காம்பிட்டன்ஸோடையும் அட்மோஸ்ட் கேரோடையும் கம்பேஷனோடையும், அதாவது நல்ல திறனோடும் சிரத்தையோடும் நல்ல மனதுருக்கத்தோடும் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு என்னை பலப்படுத்துவீராக. இப்போ உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னவென்று உங்கள் மனதிலே உங்களுக்கு தோன்றுகிறதை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னை நம்பி இந்தந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே என்னை நம்பி கொடுத்திருக்கிறீர், இந்த பொறுப்புகளை நான் திறம்பட நிறைவேற்ற சிரத்தையோடு மனதுருக்கத்தோடு நிறைவேற்றி முடிக்க என்னை பலப்படுத்துவீராக என்று சொல்லி செபிங்க. நீங்கள் செபிங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம். உங்கள் இருதயத்தில் தெரியும், உங்கள் மனதுக்கு தெரியும், உங்களுடைய மனதில் உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன பொறுப்புகள் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று. உங்களோட லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாட் இஸ் மை லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓ காட்? என்னை குறித்து ஆண்டவரே என்னுடைய ஜீவ காலத்திற்கும் என்னுடைய ஜீவிதம் அனைத்திற்கும் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்ன? ஒரு பொறுப்போ பல பொறுப்புகளோ, அதை நான் நிறைவேற்றி முடிக்க என்னை பலப்படுத்தும். அதை நான் மனதுருக்கத்தோடும் சிரத்தையோடும் ஆண்டவரை நல்ல திறனோடும் நிறைவேற்றி முடிக்க என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக. ஷக்கர மஹத்துர் பியாந்தரபா லபரப சிதர ரபரபலா ஷடலபரபரபரபா. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பொறுப்புகளில் நாங்கள் தவறிவிடக்கூடாது. எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாங்கள் தவறிவிடக்கூடாது. அந்த பொறுப்புகளை முழுமையாய் நீர் விரும்புகிற விதத்தில் கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்றி முடிக்க, ஆண்டவரே முழுமையாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முழுமையாய் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு கர்த்தரை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுமையாய் நிறைவேற்றி முடிக்கிறதற்கு கர்த்தரை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஷிகலபோ கபலபதரோ பலபோ ரிபியா லமரபோ சிட்டரமதகதாரி பிகபலமா கமனதூரி பியாந்தரலகரபரமா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு அந்த காலத்திலே பக்தர் பாடினார். எமில் ஜெபேஷ் சிங் ஐயா எழுதி வச்சார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாதபடி இருக்கிற அனைத்து தடைகளையும் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நாம் விரும்புவோம். நாம் யாருமே விருப்பம் இல்லாமல் இங்கே உட்காரல. ஆமாவா இல்லையா?
நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சதுனால தான் உபவாச ஜெபத்துக்கு ஓடி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென். ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம முன்னேறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. எந்தெந்த வகையிலையாவது தடையை கொண்டு வர்றதுக்கு அவன் நினைப்பான். எந்தெந்த வகையிலையாவது தடையை கொண்டு வர நினைப்பான். நமக்குள்ளேயும் தடைகள் சிலது இருக்கும், மனுஷங்க மூலமா தடைகள் சிலது வரும். ஆனா அதெல்லாம் அல்லாமல் வேறு ஒரு சில தடைகள், நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய சில தடைகளை நம்மை விட்டு கர்த்தர் அகற்றும்படி ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 தடையை நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன் பாருங்க. எழுதுறவங்க எழுதிக்கலாம். 10 விதமான தடைகளை நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாதபடி இருக்கிற அனைத்து தடைகளையும் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன், வாசிங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். முடிந்த மைக்கில் வாசிங்க. 1 பேதுரு, எல்லாரும் அதை பார்த்து கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க 3 வசனத்தை வாசிங்க, சத்தமாக வாசிங்க, ஒன்று போல வாசிங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல என்ன செய்யணுமா? திருவசனமாகிய களங்கமில்லாத, சொல்லுங்க, ஞானப்பாலின் மேல் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு பால் மிக அவசியம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்ன அவசியம் அங்கே சொல்றாரு? என்ன அவசியம்? திருவசனம். சொல்லுங்கள், திருவசனம். அது ஒரு விஷயம், அது ஒரு காரியம். திருவசனம் ஒரு காரியம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. 1ஆம் வசனத்தில் தயல் விசுவாத்திருந்தானா, 2ஆம் வசனம் வாங்க. சகலவித துர்க்குணம் எங்கே இருக்குது? துர்க்குணத்தை ஒழித்து விட்டு. இது வெளியில் இருக்குதா, உள்ள நமக்குள்ளே உள்ள காரியமா? மனுஷங்களுக்கு உள்ள காரியமா? சொல்லுங்க, உள்ள காரியம். கபடம் வெளியே உள்ளதா, மனுஷங்களுக்கு உள்ளதா? கபடத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. வஞ்சகங்கள், ஏமாத்துற காரியங்கள் மனுஷனுக்கு உள்ளதா, வெளியே உள்ளதா? சொல்லுவான், நான் ஏமாத்தல பாஸ்டர், அவன் ஏமாத்தனான். அப்போ அவனுக்கு உள்ள இருக்குல்ல அது. அப்போ அது உள்ள காரியமா, வெளியே உள்ள காரியமா? மனுஷங்களுக்கு வெளியே உள்ள காரியம். பொறாமைகள் உள்ளதா, வெளியே உள்ளதா? உள்ளது. அப்போ சகலவித புறங்கூறுதல் எங்கேருந்து வருது? உள்ளேருந்து. தெளிவாக சொல்கிறாரா பேதுரு? ரொம்ப தெளிவாக எழுதுறாரா? அப்போ தடை, வளர முடியாமல் தடை எங்கே இருக்கு? சொல்லுங்க. எல்லா நேரமும் யாரை ப்ளேம் பண்ணக்கூடாது? பிசாசை ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா நேரமும் யாரை ப்ளேம் பண்ணக்கூடாது? பிசாசு. அடுத்தது மனுஷங்களை ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா நேரமும் கணவனை ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா நேரமும் மனைவியை ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லா நேரமும் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை நீத்தேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நான் சொல்கிறது புரியுதா? அப்படி சொல்ல கூட. தடை எங்கே இருக்குது? நிறைய நேரங்கள் எங்கே இருக்குது? நமக்கு இன்னும் the lack of spirituality in one of your family members has nothing to do with your own spirituality. The lack of spirituality in one of your family members, என்ன சொல்கிறேன்? அதாவது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை அப்படின்ற விஷயத்துக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது.
ஒருவேளை உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த நபருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களா இடம் கொடுத்தாதான் உண்டே ஒழிய அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஓப்னி பினகாஸ் யார்? ஏலியோடைய. அவங்க 2 பேரும் கர்த்தருக்கு ஆசாரியர்கள் வெளியே தெரிஞ்சாலும் அவங்க கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சாங்களா, கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியம் செஞ்சாங்களா? கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியம் செஞ்சாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய மனைவிமார், அதில் குறிப்பாக ஒருவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய மனைவி? பினகாசனுடைய மனைவி. அவள் தானே 1 சாமுவேலில் போட்டிருக்கு பாருங்கள். திடீர்னு இந்த சம்பவம் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். நான் பேசுகிறது பின்னால் வரைக்கும் கேட்குதா? பின்னால் வரைக்கும் 1 சாமுவேலில் பினகாசின் மனைவி தான், கரெக்டு தான். 19ஆம் வசனம் 1 சாமுவேல் 4:19 பாருங்க. 4:19 பினகாசின் மனைவி ஆகிய அவன் மருமகள்னா ஏலியினுடைய மருமகள் நிறை கற்பிணியா இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது, அந்த குடும்பத்தில் அவங்க எந்த அளவு கர்த்தரை கோபப்படுத்தினாங்கன்னா, ஒரே நாளில் அந்த ஃபேமிலியில் 3 டெத்து. அண்ணன் தம்பி அப்பா 3 பேரும் ஒன்று போல் என்ன செய்கிறாங்க? மரிக்கிறார்கள். அப்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததான பினகாசின் மனைவி, அவள் அந்த 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 ஷாக்கில் சடனாக அவளுக்கு பிரசவிக்கும் பொழுது, அந்த காலத்தில் ஆண் குழந்தைன்னா ரொம்ப பெருமையாக ரொம்ப பெருசாக இது பண்ணுவாங்க. அப்போது பயப்படாத, ஆண் பிள்ளை பெற்றான்னு சொன்ன போது அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. அவளுடைய மனதெல்லாம் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு, அவளுடைய எண்ணம் எல்லாம் யார் மேலே இருந்தது? தன்னோட குடும்பத்தை விடவும் கர்த்தர் மேலே இருந்தது. அவளுடைய இருதயத்தின் ஏக்கம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால், அவள் பெட்டி போயிட்டுனா என்ன போயிடுச்சுன்னு அர்த்தம்? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இப்போ மாமனும் இறந்துட்டாரு, புருஷனும் இறந்துட்டாரு, பெட்டியும் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ சொன்னான்னு ஆட்கள் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்றால், அப்போ இவளுடைய இருதயம் யாரோடு இசைந்திருந்தது? கர்த்தரோடு கூட இசைந்திருந்தது. அல்லேலூயா. புருஷன் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமானதை செய்து கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் இருந்தாவன். ஆனால் இவள் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒருவளாக இருந்தாள். அந்த குடும்பத்தில் அவளோட சேர்த்து அன்னைக்கு 4 டெத்து. ஆனால் இவளுடைய இருதயம் எங்கே இருந்தது? கர்த்தரோடு இசைந்திருந்தது. அதனால தான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாக இல்லாவிட்டாலும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க இடம் கொடுக்க வேண்டியதில்லை, பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஓடிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவங்க மாறினா நான் மாறுவேன், அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நான் என்னால் முடியலைன்னு சொல்கிற அந்த எக்ஸ்கியூஸை இனிமேல் என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுடணும். சரி, நான் 10 தடைகள் சொன்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதபடி இருக்கிற அந்த தடைகளை எடுத்து போடும் என்று சொன்னதான அந்த தடைகள். 1, ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிற தீய குணங்கள். ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிற நம்மளுடைய சுபாவம் சிலருக்கு. இதைத்தான் நான் 2ஆம் வசனத்தில் 1 பேதுரு 2:2 சுட்டி காண்பு. சகல விதமான துர்க்குணத்தையும் எழுதுறாரா. கபடம் ஒரு துர்க்குணம், வஞ்சகம் ஒரு துர்க்குணம், புறங்கூறுதல் ஒரு துர்க்குணம், பொறாமை ஒரு துர்க்குணம். இந்த துர்க்குணங்கள் எல்லாம் சகல விதமான இதோடு சம்பந்தப்பட்ட துர்க்குணங்கள் எங்கே இருக்கு? நமக்கு உள்ளே இருக்கிறது. அந்த ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிற தீய குணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்.
அப்போ அதை ஒழிக்க வேண்டும். அந்த தடையை எடுத்து போடுங்க. ஏன் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? என்னால் எடுத்து போட முடியல ஆண்டவரே, எனக்கு துர்க்குணம், என்னிடத்துல இருக்கிற இந்த துர்க்குணத்தை என்னை விட்டு எடுத்து போட முடியவில்லை. ஆகவே நீர் எனக்கு உதவி செய்து என்னுடைய துர்க்குணத்தை, என்னுடைய இந்த கபடத்தை, என்னுடைய புறங்கூறுகிற காரியத்தை, என்னுடைய பொறாமையை, ஆண்டவரே என்னுடைய வஞ்சகங்களை நீர் என்னை விட்டு என்ன செய்யும்? எடுத்து போடும். நான் என்னுடைய விசுவாச ஓட்டத்திலே ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ரெண்டாவது, முதல் தடை என்னது? ஜென்ம சுபாவத்தோடு இருக்கக்கூடிய தீய குணங்கள். ரெண்டாவது தடை திருவசனத்தை தியானிக்காமல் இருப்பது. களங்கமில்லா திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எதற்கு? நீங்கள் வளருகிறதற்கு ஏதுவாக சொல்றாரு. அப்போ வளர்ச்சியை தடுப்பது என்னது? அதுக்கு ஆப்போசிட். திருவசனத்தின் மேல வாஞ்சை இல்லைன்னா, பைபிளை தூசி தட்டி எடுக்கிற ஆளா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. பைபிளை சபைக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு வெட்கப்படுற ஆளா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. தனியா பைபிள் எடுத்து கொஞ்ச நேரமாவது வாசித்து தியானிக்கிற அனுபவம் இல்லாத ஆளாக இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அப்ப அது ஒரு தடை, அது ஒரு தடையா இருக்கும். ஆண்டவர் இந்த தடையை மாற்றும் அப்படின்னா, தடை மாறணும் என்ன செய்யணும்? வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். திருவசனத்தை தியானிக்காமல் இருப்பது ஒரு தடையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மூன்றாவது, ஜெபக்குறைவு. மூணாவது என்னது? இது நமக்கு நல்லாவே தெரியும். ஜெபிக்காத ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியுமா? தனியா ஜெபிக்காத ஒருவர்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமலே போயிடும் ஜெபிக்கலன்னா. ஸ்தோத்திரம். நாலாவது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்க வெளியே சர்ச்சுக்குள்ள வரும்போது நல்ல பக்தியா இருந்து நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஏன் 2 அந்நிய பாஷை கூட பேசிடுவாங்க. ஆனால் வெளியே போயிட்டா உலகத்தார் எப்படி பேசுகிறாங்களோ, எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. உலகத்தார் சினிமா பாடல் போட்டு ஆடுறாங்களா, இவங்களும் கூட சேர்ந்து ஆடிக்கிடுவாங்க. இவங்களும் சினிமா பாடலை போட்டுக்கிடுவாங்க. இவங்களும் உலகத்தார் செய்கிறது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஒத்த வேஷம் தரிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களையும் பிரியப்படுத்தணும், இங்கே வந்தால் கடவுளையும் பிரியப்படுத்தணும். நம்ம 2 இடத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்க மனுஷங்கள் முன்னாடி மறைக்கலாம், ஆனால் கர்த்தர் முன்னாடி என்ன செய்ய முடியாது? அவங்கள மறைக்க முடியாது. அவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது ஒரு தடை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னா, அப்போ அந்த தடையை எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவர் சொல்லி. அஞ்சாவது, முதல்ல என்ன சொன்னால், ஜென்ம சுபாவத்தோட இருக்க தீய குணங்கள், திருவசனம் தியானிக்காமல் இருக்கிறது, ஜபக்குறைவு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிப்பது. ரோமர் 12:1-2 அது வசனம். அஞ்சாவது, பரிசுத்த குலைச்சல் மற்றும் அந்தரங்க பாவங்கள். பரிசுத்த குலைச்சலுக்கு சிலர் இடம் கொடுத்துட்டே இருப்பாங்க. சிலருடைய லைஃப்பில் சீக்ரெட் சின்ஸ் இருக்கும், யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரியும். அது ஒரு பலவீனம் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்தரங்க பாவங்கள் அதுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையை உண்டாக்கும். அடுத்ததாக, ஸ்தோத்திரம், எத்தனாவது சொல்கிறேன்? ஆறாவதாக, அர்ப்பணம் இல்லாமல் எதுலேயுமே கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் அர்ப்பணம் இருக்காது. சபைக்கு வரமாட்டாங்க, நினச்சா வருவாங்க, நினச்சா வரமாட்டாங்க, பிடிச்சா வருவாங்க, பிடிக்கலைன்னா வரமாட்டாங்க. சர்ச்சுக்கு வர்றது மூடு இருந்தால் வருவாங்க, மூடு இல்லைன்னா அதை சிரத்தைய ஒரு அர்ப்பணிப்போட, ஞாயிற்றுக்கிழமை இது கர்த்தருக்குரிய நாள், நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள், சபை கூடி வருதல் கர்த்தர் நியமித்தது, நான் கர்த்தரை சந்திக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க நான் வந்தே ஆக வேண்டும் என்கிற அர்ப்பணம் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. அது ஒரு தடை. அந்த தடையை நம்ம விட்டு கொடுக்குறோம். ஆண்டவருடைய மாற்றி கொடுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன தடையெல்லாம் நம்ம ஜெபித்தால் நாமவே ஆண்டவருடைய உதவியோடு என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். வேதத்தை ஆண்டவராக வந்து நம்மளை தியானிக்க வைப்பார். யார் தான் தியானிக்கணும்? நம்ம தியானிச்சா அவர் பேசுவார். ஜெபிக்கிறது யாராவது வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ முடியலன்னா ஜெப கூட்டம்னு வச்சா ஓடி வர்றீங்க, ஓடி வரணும். அது மாதிரி அப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறது நம்ம தான் செய்யணும், இல்லையா? இப்போ யாராவது நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு உபவாச ஜெபம், கண்டிப்பாக வாங்க வாங்க கிளம்புங்க, வண்டியில் ஏறுங்க, கூட்டிகிட்டு வரேன்னு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னு இன்னைக்கு சொல்லுங்கள். யாரையாவது கட்டாயப்படுத்தி வந்திருக்கீங்களா? இங்கே சொல்லுங்கள், ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, சரிதானா? அப்போது அந்த ஜெபத்துக்கு உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துறது யார் கையில் தான் இருக்குது? அவரவர் கையில் தான். அது மாதிரி ஜெபிக்கிறது யார் கையில் தான் இருக்குது? அவரவர் கையில் தான் இருக்குது. அப்போ அது ஜெப குறைவு சொன்னேன்.
அடுத்தது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது சொன்னேன். அப்போ அதையும் மாற்றுறது யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் தடையாக இருக்குப்பா, என் லைஃப்பில் மாற்றி கொடுங்கன்னு கேட்டு நம்ம அதுக்கு ஆண்டவருக்கு இசைஞ்சிருந்தால், ஆண்டவருக்கு இணங்கி விட்டு கொடுத்தால் கர்த்தர் அதை மாற்றுவார். எத்தனை தடை சொல்லியிருக்கேன்? 6 தடை. 7வது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நிர்விசாரம் மற்றும் மெத்தனம். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை மற்றதுல எல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போகணுமா, சடால் நினச்சி ஓடுவாங்க. ஒரு கடைக்கு போகணுமா, ஷாப்பிங் போகணுமா, சுற்றுலா, வேற என்ன ஆட்களை பார்க்கறது, இப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்பீடு. ஒரு பீச்சுக்கு நான் சொல்கிறது நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இதில் எல்லாம் உற்சாகம் இருக்கும். கர்த்தருக்கு அடுத்த காரியம் வந்தால் மட்டும் எங்கே இருந்து தான் அந்த நிர்விசாரம் வருமோ, எங்கே இருந்து தான் அந்த மெத்தனம் வருமோ தெரியாது. இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் மற்றும் காம்ப்ளசன்சி, இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் அண்ட் காம்ப்ளசன்சி, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் அண்ட் காம்ப்ளசன்சி, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுவும் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தது எத்தனை சொல்லியிருக்கேன்? 7 தான். 8 ஒன்று விட்டுட்டேனா? 1 2 3 4 5 6 7 8 9, நான் 10 சொன்னனோ? ஆமாம், அர்ப்பணம். அடுத்தது சபை கூடி வருதல், அது வச்சுக்கோங்க. சபை கூடி வருதலை எத்தனாவதாக வச்சுக்கோங்க? 7ஆவதாக வச்சுக்கோங்க. 8வது வந்து கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை நிர்விசாரம் மற்றும் மெத்தனம். 9வது காரியம் அதிக கவலை. அதிக கவலை. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கவுன்சிலிங்கில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் டீச் பண்ணும்போது சொல்ல, கர்த்தருக்கு மிஞ்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பாரப்படாதீங்க பார். கர்த்தருக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? சிலர் ஆண்டவர் மிஞ்சி கவலைப்படுவாங்க, ரொம்ப கவலை. அது வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கும். கவலைப்படக்கூடாது. கவலை, அதிக கவலை. சாதாரணமாக கவலைப்படுறதில்ல, அதிக கவலை, ரொம்ப அதிகமாக கவலை. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, I10. அதாவது 10வது குறிப்பு. நான் இங்கிலீஷில் ABCDயில் I வரைக்கும் வந்திருக்கேன். அதான் 10வது. அவிசுவாச வார்த்தைகள். தயவு செஞ்சு இதை லைஃப்பில் நீங்கள் படித்தே ஆகணும். எதுனாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நிறைவேற்றுவார். அவரை முன்னால் வச்சு விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஐயோ இப்படி இருக்க, ஐயோ இது கிடைக்கலையே, ஐயோ அது போயிடுச்சே, ஐயோ இப்படி போயிடுமோ, ஐயோ ஐயோ ஐயோ. இந்த ஒரு நெகட்டிவ் சென்ஸான வார்த்தைகள் இந்த என்ன சொல்கிறது, இந்த கேம்பஸ்க்குள்ளே, இந்த அறைக்குள்ளே, உங்கள் குடும்ப 4 கதவுகளுக்குள்ளே என்ன செய்யவே கூடாது, வரக்கூடாது, வராதபடி அவிசுவாச வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய தடை, பெரிய தடை. கானானுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். 12 ஸ்பைஸ் ஒற்றர்கள், வேவுக்காரர்கள் போயிட்டு வந்தாங்க. வேவு பார்க்குறவங்க 10 பேர் என்ன சொன்னான்? அவிசுவாச வார்த்தையை சொன்னான். அவிசுவாச வார்த்தை ஜனங்களை பாதித்தது. அவங்க முன்னேறதுக்கு ஏதுவாக இருந்ததா, முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்ததா? சொல்லுங்கள். தடையாக இருந்தது. அவிசுவாச வார்த்தை பேசின எவனும் முன்னேறி உள்ளே போகலை. ஆனால் யார் 2 பேர் விசுவாச வார்த்தையை பேசினா? யார்? காலேப். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அவர்களை எளிதாக ஜெயித்து விடலாம். அவங்க பெரிய ராட்சசர்கள் தான், உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர்களை எளிதாக ஜெயித்து விடலாம். அது ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் தான் அந்த தேசத்தை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் போவோம். விசுவாச வார்த்தை பேசினா பாருங்க, அவங்க முன்னேறி சென்று அதை சுதந்திரித்து கொண்டார்கள். யார் சுதந்திரிப்பா? யார் விசுவாசத்தை பேசுகிறாங்களோ அவங்க தான் சுதந்திரிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து ஏதாவது ஒரு காரியத்தை சுதந்திரிப்பது விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. பிரியமானவர்களை நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. வாட் வி ஸ்பீக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அபிஷேகத்தை வேற பெற்றுக்கிட்டு நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இனிமேல் நான் விசுவாச வார்த்தை தான் பேச போகிறேன் தீர்மானிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 10 குறிப்பு சொல்ல, ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க.
உதவி செய்யுங்க ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த தடைகளை எல்லாம் என்னை விட்டு மாற்றுவீராக. இந்த தடைகளை எல்லாம் எனக்குள்ளே இருந்து நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர் மேல ஆத்மார்த்தமான ஒரு அன்பை நமது ஆத்மாவிலே ஆண்டவர் அளவின்றி தரும்படியாக, ஆத்மார்த்தமான ஒரு அன்பை அளவில்லாம தரணும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாகர வர குறையக்கூடாது. கடைசி மூச்சு வரை என்ன செய்யக்கூடாது? குறைந்து போகக்கூடாது. நான் நிறைய வசனங்கள் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். நம்ம வாசிக்க வேண்டியதில் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் உபாகமம் 6:4-5. ஹியர் ஓ இஸ்ரேல், ஷம்மான் சொல்லுவாங்க. ஹியர் ஓ இஸ்ரேல், லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட் அண்ட் வித் ஆல் யுவர் சோல். இல்லையா? அதாவது இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதை மத்தேயு 22:37 வாசிக்கலாம், மார்க் 12:30, அடுத்து லூக்கா 10:27. இதிலெல்லாம் நீ குறித்து கொள்ளலாம். இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் லூக்காவில் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறாரு, முழு பலத்தோடும் என்று, ஸ்ட்ரென்த் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். டோட்டல் டிவோஷன் ஆஃப் ஒன்ஸ் பீயிங். முழு பலத்தோடுனா இன்க்ளூடிங் இமோஷன்ஸ், இன்டெலெக்ட், ஸ்பிரிட் அண்ட் ஃபிசிக்கல் பவர் டு காட். அதை புதுப்பித்து தரும்படிக்கு ஆண்டவர் அளவில்லாத அன்பையும் தரணும், ஆதி அன்பை புதுப்பித்து தரணும். அளவில்லாத அன்பு, ஆதி அன்பு. சொல்லுங்கள், அளவில்லாத அன்பு, ஆதி அன்பு. யார் மேலே? கர்த்தர் மேலே. இந்த ஆதி அன்பில் குறைஞ்சிட்டேன்னு ஒரு குரூப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? எபேசு சபையை பார்த்து சொன்னார். வெளிப்படுத்தல் 2:4 வாசிக்கிறோம். நீ ஆகிலும் நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஆதி அன்பு எத்தனை பேருக்கு வேணும்? அது குறையவே கூடாதுங்க. அது ஒரு நாளும் குறையக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அளவில்லாத ஒரு அன்பை எங்களுக்குள்ளே தாரும். ஆண்டவர் மேலே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மேலே, நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவின் மேலே, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மேலே அளவில்லாத ஒரு அன்பை கர்த்தர் தருவீராக. அளவற்ற ஒரு அன்பை தருவீராக. எங்களுடைய ஆதி அன்பை கர்த்தர் புதுப்பித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபம் இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் இளைய தலைமுறையினரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இளைய தலைமுறை சண்டே ஸ்கூல் குரூப்பில் இருந்து ஏறக்குறைய ஒரு லேட் 20s வரைக்கும் இருக்கிறவங்க தான் இளைய தலைமுறை. எப்படி? சண்டே ஸ்கூல் குரூப்பில் இருந்து லேட் 20s வரைக்கும் இருக்கிறது இளைய தலைமுறை. இந்த சபையில் எத்தனையோ குடும்பங்களில் இந்த ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆமேன், ஆமேன். சரி, ஒரு 5 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் வச்சுக்குவோம். இது இளைய தலைமுறைன்னு வைப்போம். இவங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். யங்கர் ஜெனரேஷனை சோத்திரம் எதுக்கெல்லாம் பாதுகாக்கணும்? ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்க, பிள்ளைகள், இவர்களை கர்த்தர் பாதுகாக்கணும். எதுலெல்லாம் இருந்து பாதுகாக்கணும், விளக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். குறித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் கட்டாயம் ஜெபம் பண்ணுங்கள். அவங்கள மன அழுத்தங்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும். எங்கே போனாலும் மன அழுத்தம். இப்போ எந்த ஜாபுக்கு அவங்க போக சொல்லுங்கள், அங்கே ஒரு மன அழுத்தம் இருக்கிறதை பார்க்கிறோம். விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும். பாவ காரியங்களிலே வீழ்ச்சிகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும். அடிக்ஷன் தமிழில் அடிமைத்தனத்திற்கு, அடிமைத்தனம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடிக்ஷன் இன்னொரு வார்த்தை இருந்தால், நல்ல வார்த்தை இருந்தால் நல்லாயிருக்கும். அடிக்ஷனுக்கு விலக்கி அடிமைத்தனம் சொல்கிறாங்கல்ல, போதைப்பொருள் அடிமைத்தனம் தான் சொல்கிறாங்க. அடிக்ஷன், இந்த அடிக்ஷன் வரும்பொழுது சோஷியல் மீடியா அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், போன் அடிக்ஷன், டிப்ரெஷன், பியர் ப்ரெஷர், ப்ரெஷர் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ரெஷர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதுக்கெல்லாம் விலக்கி நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஆபாச காரியங்களுக்கு அடிமைப்பட்டுறக்கூடாது. அவங்க ஒருபோதும் இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அடுத்ததாக போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் மனசோர்வு, டிப்ரெஷன்ஸ், மன அழுத்தம் வரக்கூடாது. பியர் ப்ரெஷர், மற்ற
கூட்டாளிகள் நிமித்தமாய் வருகிற அழுத்தங்கள், பாவ காரியங்களை செய்கிறதற்கான அழுத்தங்கள். ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது இதில் என்ன இருக்குது, யாரும் பார்க்குறா, கொஞ்சம் தானே, சும்மா குடி அப்படின்னு சொல்கிறதுல பியர் ப்ரெஷர். ஸ்தோத்திரம். அந்த அழுத்தங்கள், ப்ரெஷர் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த காலத்தில் இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுன்ற ஒரு அழுத்தத்துக்குள்ளே தங்களையே போட்டுட்டு இருக்கிறாங்க. அச்சீவ் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கிறது தவறல்ல, ஆனால் அது தங்களுடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறது அது சரியாக இருக்காது. அடுத்து ப்ரெஷர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இல்லாதனால ஒரு பெரிய அழுத்தத்திற்குள்ளே இருக்கிற இதுக்கெல்லாம் ஒரு யங்கர் ஜெனரேஷன், இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க வந்து விடாமல், ஸ்தோத்திரம், எந்த அழுத்தங்களுக்குள்ளே வந்து விடாமல் அவர்கள் தேவனோடு கூட இசைந்து சமாதானமாய் தங்கள் வாழ்க்கையை ஓடுகிறதற்கு, வீழ்ச்சிகள் அடைந்து விடாதபடி இருக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இங்கே இளைய தலைமுறைகளில் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் என் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களில் இளம் பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ வாலிப சகோதரர்களோ இருந்த ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தருளுவீராக, அவர்களை பாதுகாத்தருளுவீராக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே அவர்களை பாதுகாத்தருளுவீராக, பாதுகாத்தருளுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல், எல்லாம் எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலும் அசைவாடுதலும் பிரத்யட்சமாய் நம்முடைய சபையிலே காணப்பட வேண்டும், இன்னும் பிரத்யட்சமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய என்னெல்லாம் சொன்ன, உணர்த்துதலும் அசைவாடுதலும், உணர்த்துதலும் சொல்லுங்கள், அசைவாடுதலும் பிரத்யட்சமாய் காணப்படும்படிக்கு எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்கள் சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சபையிலே இதுவரைக்கும் கண்டிராத அளவிலே தகப்பனே பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே உணர்த்துதலையும் அசைவாடுதலையும் பிரத்யட்சமாய் எங்கள் நடுவிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரத்யட்சமாய் எங்கள் நடுவிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் ஆண்டவரே மதமாற்ற தடை சட்டங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதமாற்ற தடை சட்டங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் மிகுந்த வல்லமையோடு கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மூடப்பட்ட சபைகள் திறக்கப்படும்படிக்கு ஒரு பெரிய உத்தரவை கர்த்தர் பிறப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தின ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. அநேக ஜனங்கள் வந்து பயன்படும்படி உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு முறையாகிலும் இந்த சபைக்குள்ளே காலடி எடுத்து வைத்து ஆண்டவரே பின்னாக சென்றிருக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் கர்த்தரை மீண்டுமாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உண்மையாய் சபையிலே வந்து நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, எத்தனையோ கரங்கள் உம்மை நோக்கி உயர்த்தி இருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பார்க்கிறீர், இவர்களுடைய தேவைகளை நீர் பார்க்கிறீர். இவர்களுடைய தேவைகளை ஆச்சரியமான விதத்தில், அற்புதமான விதத்தில் நீ சந்தித்து மகிமையான விதத்தில் நீ சந்தித்து கர்த்தாவே இவர்களை மகிழ்ச்சியாக்கி சாட்சிகளை எழும்ப பண்ணும். அதன் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் குடும்பங்களிலோ அறிமுகமானவர்களிலோ உறவினர்களிலோ சுகவீனமாக இருக்கிறவர்களை, பலவீனமாக இருக்கிறவர்களை, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும். நாங்கள் நல்ல செய்திகளை மாத்திரம், முன்னேற்ற செய்திகளை மாத்திரம் கேட்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. வியாதி படுக்கைகளை கர்த்தர் மாற்றும். எங்கள் நடுவிலே இருக்கிறவர்கள் சில பேர் ஒருவேளை வியாதியோடு இருக்கிறவர்கள் உண்டானால் கர்த்தர் அவர்களை மீண்டுமாய் ஆண்டவரே சொஸ்தமாக்கி குணப்படுத்தி கர்த்தாவை பலப்படுத்தி எங்கள் நடுவில் அழைத்து வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நாளை தினம் ஆராதனை மகிமையா இருப்பதாக, அநேக ஜனங்கள் வரும்படி கர்த்தர் செய்யுங்க. தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படும்படி செய்யுங்க ஆண்டவரே. செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you.